விடுமுறை தினத்தையொட்டி சேலம் ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகர்கள் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், தற்போது போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பது வழக்கம். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இன்று சுதந்திர தினம் என்பதால், நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொடர்ந்து 2 நாட்கள் விடுமுறை என்பதால் நேற்றே சுற்றுலா பயணிகள் தங்களின் வாகனங்கள், குறிப்பாக அதிக அளவில் கார்களில் அவர்கள் ஏற்காட்டுக்கு படையெடுத்தனர். இதன் காரணமாக ஏற்காட்டில் உள்ள தங்குமிடங்கள் அனைத்தும் நிறைந்து வழிந்தன. அதனை போல் இன்று காலையிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஏற்காட்டுக்கு, குறிப்பாக 2 சக்கர வாகனங்களில் 4 சக்கர வாகனங்களில் அதிக அளவில் வந்ததால் இன்று காலை முதலே ஏற்காடு மலைப்பாதையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எங்கு பார்த்தாலும் சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடமில்லாமல் சுற்றுலா பயணிகள் வந்தவர்களை வாகனங்கள் நிறுத்துமிடத்தை தேடுவதற்கு அதிக நேரமானது. அது மட்டுமின்றி ஏற்காடு மலைப்பாதையில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் வந்ததால் ஏற்காடு அண்ணா பூங்கா சாலை மற்றும் ஏரி பூங்கா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக வாகனங்கள் அங்கங்கே போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிக்கின்றனர். இதனால் அந்த வாகனங்களில் வந்த, குறிப்பாக கார்களில் வந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள், கர்ப்பிணிகள், அப்புறம் சின்ன குழந்தைகள் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். ஆனால் போதிய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்திருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மேலும் கூடுதலாக பயணிகள் வரக்கூடும் என்பதால் கூடுதலாக போலீசார் மற்றும் போக்குவரத்து சரி செய்ய போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அங்குள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது ஏற்காடில் மட்டுமின்றி ஏற்காடு அடிவாரம் துவங்கி, அதாவது சேலம் ஏற்காடு அடிவாரம் துவங்கி படகு இல்லம் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 2 பாதைகளிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்பதால் ஏற்காடு சுற்றுலா பயணிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.